ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க. கனவு, என் வாழ்க்கையில நான் சந்தித்த நடிகர்கள், நான் சந்தித்த கனவுகள், என்னோட எதிர்பார்ப்புகள், இதை நான் சொல்லிட்டு வரேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும், நான் சொல்ல போற விஷயங்கள், சொல்ற விஷயங்களை திட்டி கூட கமெண்ட் பண்ணுங்க. சுத்தமா பார்க்காமலே இருந்தீங்கன்னா நான் யாருக்கிட்ட கேட்கறது, யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல எக்யூப்மெண்டோட, நல்ல சவுண்ட் எஃபெக்டோட, நல்ல ஒரு கேமராவில், நல்ல ஒரு படைப்பாளியா வளருவேன். நீங்க வாழ்த்துவீங்க, ஆனா வளர்த்து விடுங்க. கனவு, நான் ஈரமான ரோஜானே ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல மோகினி பிசாசு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காங்க. இந்த மோகினிங்கிற ஹீரோயினி தான் அந்த படத்துல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அற்புதமா பேசுவாங்க, தமிழ் நடிகை, நல்ல தமிழ் பேசுவாங்க. அவங்க படங்களில் ஒர்க் பண்ணும்போது பல நேரங்களில் பல விஷயங்களை என்கிட்ட பரிமாறிப்பாங்க. சினிமா உலகத்தில் மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சுலாம் பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் பிடிச்ச நடிகை நிரோஷா. நிரோஷா அந்த அக்கு நட்சத்திரத்தில் அந்த நடந்து வர ஸ்டைலு, அந்த வாக்கிங் ஸ்டைலு, அது மாதிரிலாம் மோகினி நடிச்சு காட்டுவாங்க. ஏன்னா கேஆர் சார் டைரக்டர் படம், இளையராஜா இசை. அந்த இளையராஜா இசையில் அதோ மேக ஊர்வலம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டோட நான் போட்டு காட்டுறேன். அந்த பாடல் மோகன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்குது. நான் தான் டைரக்டருக்கு பர்சனல். அப்படி விஐபிக்கெலாம் கேமராமேனு இமயவரம்பன், அப்புறம் ரகுராம் மாஸ்டர், நம்ம டான்ஸ் மாஸ்டர் கலாவோட தங்கச்சி பிருந்தா மாஸ்டர், அவங்கெல்லாம் அசிஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது அந்த சாங்கு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சிவாங்கிற ஹீரோ, அந்த ஹீரோவுக்கும் இந்த மோகினிக்கும் ஏதோ ஒரு லவ் பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த மோகினி என்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப கனிவாகவும் அன்பாகவும் பேசுவாங்க. சில தகவல்களை என்கிட்ட தெரிஞ்சுப்பாங்க. இந்த நடிகர் அப்படி, அந்த நடிகர் அப்படி, சில நடிகைகள் எப்படி இருப்பாங்க, என்னென்னலாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறலாம் என் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதனால என் மேலே அன்பாக இருந்தாங்க. அந்த பாடல் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட் ஷூட்டு, அவங்க சாப்பிட்றத வெறுத்துட்டாங்க. வேண்டாண்ணா, எனக்கு டிஃபன் வேணாம், மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ என்ன டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியுது, நான் யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ டான்ஸ் மாஸ்டர் சொன்னார், என்னம்மாச்சு உனக்கு, ஏன் இப்படி டென்ஷனாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதோ மேக ஊர்வலம் அந்த பாடல இந்த ஸ்டெப்பாக இறங்கி வருவாங்க. அப்போ இந்த சிவாங்கிற ஹீரோ காலை தூக்கி அப்படி கை மேலே வைக்கிற மாதிரி இந்த ஷாட்டு எடுக்கும் போது இந்த மோகினி பிசாசு, மோகினி நடிகை, அந்த பையனை காலால எட்டி வலிச்சிட்டாங்க. இது அங்க உள்ள ஆர்டிஸ்ட், அங்க உள்ள டான்சர்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஊடகங்கள் இருந்தா அது பரபரப்பா பேசப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சிவாங்கிற ஹீரோ எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே வெக்கி தலை குனிஞ்சி அப்படியே மூட் ஆஃப் செட்டா போய் மேக்கப் ரூம்ல உட்காந்துட்டாரு. அதன் பிறகு ரகுராம் மாஸ்டர், நம்ம பிருந்தா மாஸ்டர், இவங்கெல்லாம் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லி அந்த சாங்கை முடிச்சாங்க. அப்படியே கடந்து போவோம். இதே மோகினியை எங்க ராவுத்தர் பிலிம்ஸ்ல தாய்மொழின்னு ஒரு படம், அந்த தாய்மொழிங்கிற படத்துல மோகினி தான் விதவையா நடிச்சாங்க. அப்படி நடிக்கும்போது அதுல நம்ம விஜயனை கெஸ்ட் ரோலு, சரத்குமார் தான் ஹீரோ, வில்லன் மன்சூர் அலிகான். இவங்க 3 பேருமே ரொம்ப அந்த மோகினி கிட்ட அணுகுனாங்க, அந்த பொண்ணை அடையணுங்கிறதுக்காக அணுகுனாங்க. அதில் நம்ம மன்சூர் அலிகான் ஒரு படி மேலே போய் என்கிட்ட ஓப்பனாக சொல்லி, என்ன அவங்க கூட ரொம்ப பேசுது பழகுது, பயங்கரமாக ஜாலியாக சிரிக்குது, எப்படியாவது கரெக்ட் பண்ணியா அப்படின்னாங்க. நான் பிடிச்சி திட்டி விட்டேன் மன்சூர் அலிகானை. அவங்க எப்போதுமே அப்படிதான். எந்த படத்தில் ஒர்க் பண்ணும் போது
எப்படி வடிவேலு வந்து யார் நடிக்கிறாங்களோ அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ண நினைப்பானோ, இதே மாதிரி மன்சூர் அலிகானுக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அது ஏன் மூலமா என்கிட்ட சொல்லும்போது எனக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு. ஆனா ஒரு நாள் நைட்டு உடுப்பில நம்ம சாரதா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலு, அங்கதான் அந்த அம்மா தங்கியிருக்கு. நாங்களும் சீஃப் டெக்னீஷியன் அங்கதான் தங்கியிருக்கோம். அப்படி தங்கியிருக்கும் போது 3 பேர், ஒன்னு விஜய் அண்ணன், இன்னொன்னு மன்சூர் அலிகான், இன்னொருத்தர் வந்து சரத்குமார், எல்லாருமே மோகினிக்கு காவல் காத்துக்கிட்டாங்க. அந்த மோகினி பிசாசு படுத்தின பாடு ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களோட உடல் வாகு, அவங்களோட பேச்சு எல்லாமே எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்கள வந்து அடையணும்ட்டு இந்த மாதிரி சூழல் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம அந்த அம்மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நான் பாதுகாத்து, எனக்கும் மன்சூர் அலிகானும் சண்டை வந்து, அதை அப்படியே காலையில ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஃபைட் சீன்ல சரத்குமாரும் மன்சூர் அலிகானும் அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சு பயங்கர ரகலையாச்சு. சாப்பாடை போய் இறக்க போறேன், டக்குன்னு பேக்கப் ஆகி வந்துச்சு. அப்புறம் இப்ராஹிம் எனக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் விஜயன் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஷூட்டிங்கை வந்து பேக்கப் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. இங்கே தான் மேட்ச் பண்ணாங்க அந்த சாங்கு. இதுதான் அந்த தாய்மொழி படத்துல நடந்துச்சு. இதை விட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய்மொழி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மோகினிக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்காலம் இருக்கும், நல்ல ஒரு ஃபியூச்சர் உண்டுன்ட்டு பல படங்கள் நடிச்சு பெரிய நடிகை ஆகணும்னு கனவு கண்டாங்க. அந்த கனவு நிறைவேறவே இல்லை. என்கிட்ட பல முறை சொன்னாங்க, அந்த கனவு நிறைவேறல. அதே தாய்மொழி படத்துல சரத்குமார் சாரு சிறு வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருவாங்க. அந்த அம்மா இறந்தோன்னா அந்த அம்மாவோட பாடியை எடுத்துட்டு போகும்போது எதிரில் வந்து பூ தூவிட்டு போனோம். அந்த பூக்குடியை வந்து நான் தூவிட்டு போனேன். கண்டிப்பா இந்த சீன் வந்து படத்துல வந்து என்னோட கனவுகள் வேற மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய படங்கள்ல சின்ன சின்ன சீன் நடிச்சிருக்கேன், பரதன்ல கூட ஒரு சின்ன சின்ன சீன் நடிச்சிருக்கேன். ஆனா அந்த பூ தூரா மாதிரி எடுக்கிற ஷாட் இருந்தது இல்லைங்களா சீனு, அந்த ஷாட் வந்து எனக்கு நம்ம கேமராமேன் ராஜராஜன் வந்து என் ஃபேஸ்ல இருந்து நல்லா காட்டணும் அப்துல்லா வந்துட்டு நல்லா எடுத்தாரு. ஆனா படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த சீனே கிடையாது. இதுதான் என்னோட கனவு நிறைவேறாம போச்சா. இப்படிதாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நான் நடிச்சு வெளிவந்த படங்கள் நிறைய படம் இருக்கு. ஒரு ஃப்ரேமில் கூட நான் என்னோட ஃபேஸ் தெரியாது, கூட்டத்தில் ஒத்தனா இருப்பேன். ஆனால் தாய்மொழி படத்தில் வந்து யாரோட கனவு நிறைவேறிச்சு நிறைவேறலையோ, ஆனால் என்னோட கனவு நிறைவேறல. அந்த படமும் பெருசாக போகலை. அந்த டைரக்டர் இளவரசன்னு ஒரு பேர், டிஎஃப்டியில் படித்தவர், சக்கரதேவன் படத்துக்கு அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். இப்படி தாங்க கனவுகள் நிறைவேறும், நிறைவேறாமல் போகும். ஆனால் நம்மளோட முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன். பெரிய நடிகர்கள், பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ஹீரோக்கள் சொன்னாக்க நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அப்துல்லா சொன்னால் கேட்கணும். ஒரு 4 பேருக்கு வந்து ஃபார்வர்டு பண்ணணும், 4 பேருக்கு அனுப்பி வைக்கணும். எப்பவுமே நன்றி உள்ளவனா நான் இருப்பேங்க. ஏன்னா திரைப்படத்துறையில் ஸ்டார் வேல்யூ உள்ளவங்களுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் சொந்தம்னு கிடையாதுங்க. என்ன மாதிரி திறமையானவங்க, என்ன மாதிரி சில முயற்சி பண்ணுறவங்க, புது புது யோசனையோடு நான் வந்துக்கிட்டு இருக்கேன், புது புது தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து நண்பர்களே, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் போதும், 3 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் போதும், 2 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் போதுங்கிற நிலையில் வந்துட்டேன். தயவு செய்து ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா. கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்? போட்டி நடக்குது பூமியிலே. மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன் ஏமாத்துறான். படிச்சவனும் அதை நம்புறான், பாமரனும் இதை ரசிக்கிறான். எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா? எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா? கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார்?